நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2017 2022 வரைக்கும் இந்தியாவில் கஸ்டடியல் ரேப்ஸ் குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. காவல் நிலையத்திலே வைத்து பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்த காவலர்களோட பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 2017 2022 வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 270க்கும் மேற்பட்ட காவல் நிலைய கஸ்டடியல் ரேப் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரத்தில் பத்மினி, திண்டிவனத்தில் ரீட்டா மேரி, வாச்சாத்தி கொடுமைன்னு நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். என்னதான் தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக பேசப்பட்டாலும் இந்த துறையிலே உள்ள ஒரு சில கருப்பு ஆடுகளால் இந்த தமிழக காவல்துறைக்கு சில நேரங்களில் கெட்ட பெயரும் வந்து சேருது. அந்த வகையில் திருவண்ணாமலையில் காவலுக்கு நிற்க வேண்டிய காவலர்களே பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. யார் அந்த காவலர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சிது, வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். திருவண்ணாமலை மாவட்டம் மணலூர்பேட்டை போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காய்கறி சந்தை அப்படிங்கிறது இருக்குது. உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை இங்கே கொண்டு வந்து விற்பனைக்கு வைப்பாங்க. அந்த இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மணலூர்பேட்டை பைபாஸ் சாலையில் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த திரு சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் அப்படிங்கிற 2 காவலர்கள் பார்த்திங்கன்னா ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வழியாக பார்த்திங்கன்னா காய்கறி ஏற்றிக்கிட்டு ஒரு மினி லாரி அப்படிங்கிறது அந்த பைபாஸ் சாலையை நோக்கி வந்திருக்கு. எப்பவும் போல் இவங்க அந்த வாகனத்தை நிறுத்தி அதில் சோதனை செஞ்சுருக்காங்க. அதில் சோதனை செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த காய்கறி வேனுக்குள்ளே 2 பெண்கள் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட இவங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆந்திராவை பூர்வீகமாக சேர்ந்தவங்க அப்படின்னும், வாடிக்கையாக அவங்க மலனூர்பேட்டை சந்தைக்கு தங்களோட காய்கறியில் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு போகிறதாகவும் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுக்கிட்ட போலீஸ்காரங்க அவங்க கிட்ட தீர விசாரிச்சதுக்கப்புறம் அந்த வாகனத்தை விட்டு அந்த 19 வயது நிரம்பிய பெண்ணையும் அவங்களுடைய அம்மாவையும் அந்த வாகனத்தை விட்டு கீழே இறக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் கிட்ட போயிட்டு அந்த டிரைவரை மிரட்டி அந்த வாகனத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை மட்டும் அங்கேயே விட்டுட்டு இந்த 2 காவலர்களும் அந்த 19 வயது நிரம்பிய பெண்ணை மட்டும் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே, அதுவும் சுடுகாடு நிறைஞ்ச பகுதிக்கு அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சுடுகாட்டு பகுதிக்கு கூட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட இவங்க அத்துமீறி நடந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுறாங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த மகளை காணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கிறாங்க. அப்போ ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகளுடைய அழுகை சத்தம், கூச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே கேட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவும் சேர்ந்து கூச்சல் இட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க கூட்டிகிட்டு வர ஆரம்பித்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த 2 காவலர்களும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த மக்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் திரு சுதாகர் அவர்கள்கிட்ட நேரடியாகவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக மருத்துவமனையிலே சந்தித்து அவங்களுக்கு நடந்த விவரங்களை எல்லாம் வாக்குமூலமாக சேகரிக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலத்தை நேரடியாக சேகரித்ததுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் திரு சுதாகர் அவர்கள் திருவண்ணாமலையில் உள்ள கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் 2 பேரையும் உடனடியாகவே பதவி நீக்கம் செய்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் மத்திய அரசிலோ மாநில அரசிலோ இல்லை சிவில் சர்வீஸ்லையோ இருக்கிற ஒரு ஊழியரை பார்த்திங்கன்னா உடனடியாக பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 311 சொல்லுது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 311 அப்படிங்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாகவே செயல்பட்டு இருக்குது. மத்திய மாநில அரசின் கீழ் பணிபுரியும் அரசு ஊழியர்களை தனிச்சையாக பதவி நீக்கம் அல்லது பதவி குறைப்பு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 311 சொல்லுது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 311 முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட இந்த மத்திய மாநில அரசு ஊழியருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத இந்த சட்டப்பிரிவு உறுதி செய்யுது. அதே மாதிரி இந்த சட்டப்பிரிவின் மூலமா அவங்கள தனிச்சையாக யாருமே உடனடியாக பதவி நீக்கம் செய்ய முடியாது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான், அதாவது ஒரு விசாரணை முறையை கையாண்டதுக்கு அப்புறம் தான் இந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களை பதவி நீக்க செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 311 உறுதி செய்யுது. அதே மாதிரி 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதில் விளக்கம் அப்படிங்கிறது மத்திய மாநில அரசு ஊழியர்களால் கரெக்டாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா இவங்க பதவி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யுது. ஆனால் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 311
கிளாஸ் 2C சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில தளர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றச்சம்பவத்தில் நேரடியாக மத்திய மாநில அரசு ஊழியர் வந்து நேரடியாகவே சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக தெரிந்தால், அதனுடைய உயர் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித விசாரணையும் இல்லாமல், அதாவது எழுத்துப்பூர்வமான விசாரணை எதுவுமே இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற சட்டமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எந்த வகையிலாவது இந்த மத்திய மாநில அரசு ஊழியர் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் இவரை வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்யக்கூடிய எல்லா ஒரு உரிமையும் அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் சட்டப்பிரிவு 311 கிளாஸ் 2C சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு சில இடங்களில் வேலியே பயிரை மேய்ந்த கதை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே அத்துமீறி நடந்துக்கிட்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற விஷயங்களை நாம் வரலாற்றில் பார்த்துருக்கோம். திருவண்ணாமலையில் இந்த 19 வயது நிரம்பிய ஆந்திர பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த துயரமான சம்பவம் அப்படிங்கிறது இனிவரும் காலங்களில் எந்த ஒரு காவல் நிலையத்திலையோ இல்லை காவல்துறையினராலேயோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. காவலர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடான கடுமையான சட்டத்திட்டங்களை ஏற்றும்போது இந்த மாதிரியான குற்றங்களை அறவே தவிர்க்க முடியும் அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் நம்புகிறாங்க. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.